திருச்சிற்றம்பலம். அருள்மிகு கூத்தபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசக பதிப்பினிலே 45வது திருப்பதிகம் யாத்திரை 10 8வது பாடலிலிருந்து எண்ணுவோம். இன்று இப்பதிகம் நிறைவுறுகிறது. திருச்சிற்றம்பலம். அடியவர்களையெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு ரொம்ப ஆனந்தமாக சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால் உங்களுக்கு எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த யாத்திரை செல்வதற்கு தகுதி ஆகிட்டீங்க. எப்படிப்பட்ட யாத்திரை? மீட்டிங்கு வினைப்பிறவி சாராது இறைவன் திருவடியை சாரக்கூடிய அற்புதமான இந்த யாத்திரையை நாம் நிறைவு செய்ய வேண்டும். அவன் திருக்கடல் புக வேண்டும். இவ்வளவு நேரம் திருவாசகம் சொல்லி கொடுத்தாரு, அப்படியே போயிட்டாருன்னா, ஆனால் இதுக்கு உறுதியாக இந்த பதிகத்தை தெளிவுபடுத்தியிருக்கார் என்ன செய்யணுங்கிறத. பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள். திருவாரூர் பதிகம் ஞாபகம் வருது. ஞானசம்பந்த பெருமான் இந்த மாதிரி அற்புதமாக இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க, அருமையான பதிகம். அதுபோல் இவரும் பெருமானுடைய பேரானந்தத்தை பெறதற்கு இப்பிறப்பில் எவ்வளவு புண்ணியம் பெற்று அதற்கு தகுதி ஆகிட்டீங்களே. அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. நல்லா வந்துட்டீங்க. இப்போ திரும்பவும் உலக மயக்கம், அந்த அருமால்னா பெரிய மயக்கம். அது எல்லாரையும் விழ வைக்குது. ஏன்னா அது உயிர் அதை போல் சார்ந்து தான் அதுன்னு நினச்சிட்டு மயக்கம் வருது. அப்படி மயக்கப்பட்டு அப்படி மயக்கப்பட்டால் பின்பு என்ன வரும்னா அழணும். அது அம்மான்னு என்னை விட்டுட்டியே, அழுங்கி அரற்றாதே, வருந்தி புலம்பாத. பின்னால் சொல்லிட்டேன் முன்கூட்டியே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே. பெருமானுடைய சிவபெருமானுடைய பெருங்கதவு அதுதான் உள்ளம், உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய உள்ள கதவு. அந்த கதவு மூடுறதுக்கு முன்னல, ஏன்னா அது எப்போதுமே மூட போகிறதில்லை. ஆனால் நம்ம காலம் முடிஞ்சிருமே, நமக்கு மரணம் வந்துடுமே. தோட்டத்தில் இருக்கும்போது மாம்பழத்தை சாப்பிடணுமே தவிர கிளைகளையும் இலைகளையும் எண்ணி என்ன பயன் அப்படின்றார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். அதனால் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டியது இறைவனை, ஆனந்தப்பட வேண்டியது அவன் திருக்கடலை. அதை விட்டுட்டு இப்படிலாம் சுற்றிட்டு இருக்காதப்பா. அதனால் அவனுடைய கதவு திறக்கிறதுக்கு இருந்திருக்கும் போதே வேகமாக போயிடுவுள்ள. திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன். இப்படிப்பட்ட பெருமான் புயங்க பெருமான், பாம்பனி இருக்கக்கூடிய பாம்பாட்டி பாம்பனிநாதன். திருமாலும் அறிய முடியாத பெருமானுடைய திருத்தாள் சென்று சேர்வோமே. இறைவன் அருள் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. உனது பாய்மரத்தை உயர்த்திக்கொள், நீ கரை சேர. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கதவு எப்பவுமே திறந்திருக்கு. ஆனால் நம்ம விரைந்து சென்று இந்த கதவுல நுழையணும், அவனுடைய திருவடிகளை சேரணும். சேர கருதி சிந்தையை திருந்த வைத்து சிந்திமின். அதாவது இதுவரை கும்பிட்டுட்டு இருந்தீங்க, நல்லாவே சாமி கும்பிட்டீங்க, பதிகெல்லாம் படிச்சிங்க, எல்லாம் சரி. ஆனால் அவருடையவே சேரணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஏதோ பக்தி பண்ணீங்க, ரைட், மார்க் கொடுத்து. ஆனால் இப்போ அதனுடைய விளைவு என்ன? சுவாமி பற்றி பாடிக்கிட்டே இறை வழிபாடெல்லாம் பண்ணதுடைய விளைவு என்னென்னா, அவனை சேரணும்னு உங்களுடைய கருத்து வந்துருச்சு. அப்படி இருக்கவங்க சேர கருதி சிந்தையை திருந்த வைத்து சிந்திமின். இனிமேலாவது இறைவன் திருக்கடல் போகணுங்கிற அந்த கருத்து உங்கள் சிந்தையில் வைங்க, அப்படியே சிந்திங்க. போரில் பொழியும் வேல் கண்ணால் பங்கன். போரில் எது பொலிவாக இருக்குன்னா வேல், கூர்மையான வேல். அது போன்ற கண்ணுடைய உமை பங்கன் புயங்கன் பாம்பனிநாதன். அருள் அமுதம் ஆறப்பருகி. அருளை அவனுடைய அமுதம் எப்படிப்பட்டது? வெறும் தவிட்டாதது அற்றுமல்ல, மரணமில்லா பெருவாழ்வு தரக்கூடிய அந்த அருள், அது அமுதம். ஆறப்பருகி ஆறாத ஆர்வம் கூற அழுந்துவீர். எவ்வளவு குடித்தாலும் அது திகட்டாது இல்லையா? அதுதான் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத ஆர்வம்னா கொஞ்சம் கூட தனியவே தெரியாது. எவ்வளோ குடித்தாலும் அப்படியே அமிர்தத்திலேயே மூழ்கி கிடந்தா கூட அது நீங்கள் போதும்ன்ற எண்ணம் மட்டும் வச்சிடாதீங்க சுவாமிகிட்ட.
சாமிக்கிட்ட இவ்வளோ பக்தி பண்ணணும், இது ரொம்ப பக்தியாக பண்ணிடக்கூடாது அப்படின்னு மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம். குறையினும் மிகையினும் நோய் செய்யும். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. அள்ள அள்ள அமுது. அதான் ஆறாத ஆர்வம் கூற அழுந்துவீர். அந்த அமிர்த கிடங்குல கொப்பரையிலேயே உள்ளே குதிச்சிருங்கன்றார் இல்லையா நரேந்திரர் நம்முடைய விவேகானந்தர். அதுபோல் அதில் அழுந்திருங்க. போரா புரிமின் சிவன் கலர்க்கே, அதில் போவதற்காக விரும்புங்க. சிவன் கலர் திருவடியை விரும்பி உள்நுழைய விரும்புங்க. பொய்யில் கிடந்து புரளாதே, இந்த நிலையற்ற வாழ்க்கையை நிலையாக நினைந்து இதிலேயே புரண்டு அழுந்தி கிடக்காதீங்க. 10வது பாடல் பதிகம் நிறைவாகி விடுகிறது. புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆள் ஆகாதீர். புரள்வார்னா என்ன? சும்மா அப்படியே ஒன்று அங்கப்பிரதேசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பூமி கோயிலை சுற்றுறதுல இவர் சொன்னது. தன்னை மறந்து பெருமானுடைய பெரும்புகளை நினைந்து அடியார்கள் வழிகளெல்லாம் பாதைகளெல்லாம் நடந்து போயிருப்பாங்களே, அவங்களுடைய பாதம் பட்ட மண் தன் உடல் முழுவதும் விழணுமே படணுமே அப்படின்னு புரள்றவங்க. இனிமேலாவது புரளும்போது இந்த அடியார்கள் பட்ட இந்த கால் சுவடில் நம்முடைய மேனி முழுவதும் இருக்கு. இதோ அப்படின்னு அங்கப்பிரதேசங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை. அந்த பலம் வர்றதில் அங்கப்பிரதேசம் அது பலவிதமான நோய்கள் எல்லாம் நீக்குது. அது காரணம் என்னென்னா மெய்யடியாருடைய பாதம் பட்ட மண். பட்டத்தார்னு சொல்கிறாருங்க. திருவொற்றியூருடைய அடியார் பாதம் பட்ட மண்ணுப்பா, அது அழுகி பெருநோய் பிடிச்ச அந்த புண்ணுக்கு அதுதான் மருந்துன்னு சொல்லிட்டார். அதுபோல் இந்த பிறவிங்கிற பெரும்பிணி நீங்கணும்னா அந்த அடியாருடைய பாதம் பட்ட மண் அவ்வளோ விசேஷம். அதற்கு தான் அந்த உடம்பூரும் படும்படியாக புரள்வார். அது தன்னை மறந்து பேரானந்தத்தில் புரள்வார் தொழுவார், அப்படியே பெருமானை வணங்குதலும் வாழ்த்தலும் புகழ்வார், பெருமையெல்லாம் போற்றி செய்து இன்றே வந்து ஆள் ஆகாதீர். இப்போ பாருங்க, இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. விட்டுட்டவங்கலாம் போங்க, நீங்களாம் சான்ஸ் போச்சு, உங்களுக்கு இந்த பிறவியில் கிடைக்கல. இன்றே வந்து ஆள், அவனுக்கு அடியாளாக வேலைக்காரனாக ஆகாமல் இருக்கீங்களே, ஆகாதீர்களே. மருள் வீர் பின்னை மதிப்பார் யார், நீங்கள் இந்த மயக்கத்தில் போய் கிடப்பீங்க, பின்னால் எல்லாரும் உங்களை தூற்றுவார்கள். உங்களுக்கு யார் மதிப்பாங்க? ஒருத்தர் மதிப்பு. உன்னற்க கல்லை உன்னில் உண்க சான்றோன் என வேண்டப்படாதார். அதோட உன்னை ஒருத்தன் கூட பெரிய மனுஷன் சொல்ல மாட்டான், வீட்டில் எவன்டா பொண்ணு எடுப்பான். திருவள்ளுவர் பாருங்க எப்படி எச்சரிச்சுட்டு போறார். சான்றோன் என வேண்டப்படாதார், நான் ஒரு பெரிய மனுஷன் இல்லைன்னு நீயே சொல்லிக்கிட்டப்படா. மதிப்பார் யாருங்க? யார் மதிப்பா? உண்மையிலேயே இறை வழிபாடில் இருக்கிறவன் செல்வந்தனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவன் பூசக்கூடிய திருநீரும் அந்த 5 எழுத்து மந்திரமும் திருமுறையும் பெருமான் மீது உள்ள காதலும் அவனுக்கு மரியாதையை கொடுக்கும். அது இல்லைன்னா என்ன மதிப்பார் யார்? ஒருத்தரும் கிடையாதுப்பா. மதியுள் கலங்கி மயங்குவீர், இந்த உள்ளத்தில் ஒரு பெரிய அறியாமை, அதில் கடந்து மயங்கி கிடக்கிறீங்களே. தெருள் வீராகில் இது செய்மின், நீங்கள் தெளியணும்னா நான் சொல்கிறது இதை கேளுங்க. இது செய்மின், இதை செய்தால் நீங்கள் தெளிவாகி சிவன் கடல் புகழலாம். சிவலோக கோன் திருப்புயங்கன், சிவலோகத்தினுடைய மன்னன் திருப்புயங்கன், அந்த மாயப்பிறப்பிருக்கும் மன்னன் பாம்பனிநாதன். அருளார் பெறுவார் அகலிடத்தே, இதெல்லாம் சொல்ற இந்த உலகத்தில் அவனுடைய அருள் பெறுபவர் யார் யார்? இந்த உலகம் அகல், இந்த இடத்த அகண்டு இந்த இடத்துல யார் அருள் பெறுவதற்காக முயன்று வராங்க? அந்தோ அந்தோ அந்தோவே. என்னன்னா, இறைவன் அருளை பெறாது இப்படி வீணாக காலத்தை போக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ரொம்ப இறக்கப்பட்டு அந்தோ அப்படின்னு சொல்லி ரொம்ப மனமுடைஞ்சு அவங்களுக்காக இறக்கப்பட்டு சாமிகிட்ட வேண்டுறார். 3 முறை சொல்கிறார் அந்தோ அந்தோ அந்தோவே சொல்லி. அப்போ இது என்ன பண்ணணும்? புரளணும், தொழணும், புகழணும். இது இயல்பாக இருக்கணும். அவன் மேலே அன்பின் வெளிப்பாடாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தோம்னா பெருமானுடைய திருக்கடல் புகழலாம். அப்படியே தொகுத்து இந்த யாத்திரை படுத்து ரொம்ப அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தில் என்னெல்லாம் செய்யணும்,
இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழகாக சாமி சொல்லியிருக்காரு நம்முடைய மாணிக்கவாசக சாமி. அந்த சாமி இந்த சாமி பேச்சை கேட்டால் அந்த சாமிக்குள்ளே நம்ம போயிடணும். அப்போ தான் இந்த மாயப்பிறப்பை இருக்க முடிய ஒரு நிலை எய்தும். யாத்திரையை செல்வோம். உண்மையான யாத்திரை இதுதான். சம்போ மகாதேவ். சிவாய